Hi Tally users, நான் உங்கள் Tally Guru. How to copy paste transactions from one company to other company. வாங்க பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறத ரெண்டு விதமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை அதே கம்பெனிக்கு காப்பி பண்ணி நியூ டிரான்சாக்ஷனாக கொண்டு வர்றது. இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை காப்பி பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு கொண்டுட்டு போகிறது. ஸோ நம்ம ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய டே புக் போய் பார்த்தோம்னாக்க நம்ம ரெண்டு என்ட்ரிஸ் இங்கே போட்டிருக்கோம். ஒன்று சேலரி என்ட்ரி, இன்னொன்று ரெண்ட் என்ட்ரி. ஸோ இப்போது நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டிரான்சாக்ஷன்ஸும் அப்படியே 12 மாதங்களுக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சேலரி ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே அமௌண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்ட் அப்படிங்கிறதும் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரே அமௌண்ட் அந்த 12 மாதத்துக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளேயே நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறதுக்கு we are going to use duplicate voucher. அந்த டிரான்சாக்ஷன்ஸ் மேலே கர்சர் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னாக்கா டூப்ளிகேட் வவுச்சர் Alt 2 அப்படின்றது இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு காப்பி எடுக்கப்பட்டு அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ 1 ஏப்ரல் அன்னைக்கு அந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இப்போ நான் 1 மே அன்னைக்கு அந்த டிரான்சாக்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது உங்களுடைய பீரியடை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா முழுசாக்கி பார்க்குறோம். இப்போ பாருங்கள், 1 ஏப்ரலில் ஒரு ரெண்ட் என்ட்ரி 30,000 ரூபாய்க்கு, 1 மேவுக்கு இன்னொரு ரெண்ட் என்ட்ரி வந்திருக்கு. நான் மறுபடியும் இதை என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணுறேன். மறுபடியும் இதோட டேட் பார்த்தீங்கன்னா 1 ஜூன் கொடுக்குறேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஏப்ரல் மே ஜூன், ஸோ 3 மாதத்துக்கு இப்போ நம்ம அதை காப்பி, ஒரே டிரான்சாக்ஷனை காப்பி பண்ணி வேறு மாதங்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனிக்குள்ளேயே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கம்பெனியோடைய டிரான்சாக்ஷன்ஸை இன்னொரு கம்பெனிக்கு நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது. இப்போது நம்ம நியூ கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஓப்பனில் வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் கம்பெனிக்கு போயிட்டு நான் இன்னொரு கம்பெனியை நான் செலக்ட் பண்ணுறேன். தட் இஸ் டார்கெட் கம்பெனி. ரைட், இப்போ இந்த டார்கெட் கம்பெனியில் பாருங்கள், நோ வவுச்சர்ஸ் என்டர்ட், ஒரு டிரான்சாக்ஷனுமே இது வரைக்கும் இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நியூ கம்பெனியை மெயின் கம்பெனியாக வச்சுக்கிட்டு அதோட டே புக்கு போகிறேன். ஸோ இங்கே சேலரி என்ட்ரி இருக்குது, இதுக்குள்ளே நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், F3 அப்படிங்கிற கம்பெனி பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டார்கெட் கம்பெனியை செலக்ட் பண்ணி இங்கேருந்து நான் Ctrl A கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்ட்டுங்கிற ஒரு கம்பெனியை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கேயும் நான் F3 அப்படிங்கிற பட்டன் கொடுக்குறேன். டார்கெட் கம்பெனியை செலக்ட் பண்ணுறேன், Ctrl A கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இந்த நியூ கம்பெனியை ஷட் பண்ணிடுறேன். நவ் ஒன்லி டார்கெட் கம்பெனி மட்டும்தான் இருக்குது. இதோட டே புக்கு போய் பார்க்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ண அந்த ரெண்டு டிரான்சாக்ஷனும் இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நாம் எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மெத்தட். நன்றி, மீண்டும் சந்திப்போம். உங்கள் ஆதரவை எங்கள் யூடியூப் சேனல் Tally Guru Tamilக்கு வழங்குங்கள்.